பசுமை சார் வணக்கங்க. நான் உள்ளத்தானே ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன். நம்ம பண்ருட்டி யூடியூப் மாஸ்டர்லேருந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மீன் அமிலம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மீன் அமிலத்தை பற்றி நாமளே யூடியூப்ல ஒரு வீடியோக்கு மேலே பேசியிருப்போம். பட் திரும்ப ஏன் பேசுனா இதில் என்னென்ன மாதிரி உற்பத்தியில் டிராபேக் மற்ற விவசாயிகளுக்கு தெரியாத விஷயத்தை சொல்ல போகிறோம். இன்னைக்கு யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டாகக்கூடிய ஒரு பொருள்னா மீன் அமிலம். யாரை கேட்டாலும் மீன் அமிலம் கிட்டத்தட்ட நம்மளை பார்த்து 100 பேர் மீன் அமிலம் செஞ்சு விற்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். மாடி தோட்டத்தில் மீன் அமிலம், வீட்டு தோட்டத்துக்கு மீன் அமிலம், யாரை கேட்டாலும் மீன் அமிலம்ன்றது யூடியூப் ஃபுல்லாக ட்ரெண்டாக இருக்கு. இப்போ மீன் அமிலம் என்னதான், அது என்னதான் பலன் தரும், அது எப்படி பயன்படுறது நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த மீன் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது எல்லாமே ட்ரெடிஷனல் மெத்தட் தான், ஒன்றும் இல்லை. மீன் கழிவை வச்சு அங்கே ஒரு ஸ்வீட் இனிப்பு கொடுத்து அவங்க பண்ணாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணி தான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 நம்மாழ்வார் மூலியமா நம்ம தமிழகத்தில் நம்மாழ்வார் ஐயா அது மூலியமா ரொம்ப டெவலப் ஆச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோவாட்சியில் ஒரு பேர் மாத்திரம் நம்மாழ்வார் குரு ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலியமா அதை ட்ரெயினிங் எடுத்து இப்போ நீங்கள் தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க மீன் அமிலம் வந்து ட்ரெண்டு. நமக்கு தெரிஞ்ச 100 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து உற்பத்தி பண்ணி வைப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அது எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஓகேங்களா? மீன் அமிலம் குழுவில் என்ன சிறப்புனா இருக்கிறதுல ஹைலி பூஸ்டர், அதாவது நீங்கள் கெமிக்கலில் யூரியா டிஏபி என்னென்ன சொன்னாலும் சரி, இயற்கையில் என்ன சொன்னாலும் சரி, ஃபர்ஸ்டோட மீன் அமிலம் தான். கொஞ்சம் கொடுத்தாலே போதும், பயிர் அப்படி வளர்ச்சியாக இருக்கும். 3 நாள் ரிசல்ட் தெரியும். நம்ம செய்யறது ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த காரணம் மீன் வந்து நம்பர் 1 இருக்கு. ஓகேங்களா? அந்த நம்பர் 1 மீன் எப்படி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த மீன் அப்படி நம்ம யூடியூப் நம்மளோட யூடியூப் ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட மெத்தட், அதாவது அப்டேட் வெர்ஷன்ல இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கும். ஸோ அதை எப்படி வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல்ல மீன் அமிலம் செய்ய தேவையான பொருட்கள் முக்கியமாக கடல் மீன் கழிவு வேணுங்க. நம்ம வந்து நாட்டு மீன்லாம் பயன்படுத்தணும்னா கடல் மீன் கழிவு ரொம்ப முக்கியம். ஏரி மீனில் செய்யலாம்னா ஏன் ஏரி மீனில் செய்யணும்னா அதில் வந்து கடல் மீன்களோட ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நம்ம மீன் அமிலத்துக்கு முக்கியமானது அசிட்டிக் அந்த ஃபேட்டி ஆசிட்ஸும் ஒமேகா 3 ஒமேகா 6 தான் வேணும். ஸோ கடல் மீன் அதிகமாக இருக்குது. கடல் மீன் ரொம்ப பெஸ்ட்டு. சொந்த தேவைக்கு விவசாயிகள் செய்யறப்ப நீங்க மீன் உங்க சொந்த தேவைக்கு பண்றப்ப கடல் மீன் இல்லாமல் ஏரி மீன் செய்யறதோ நன்னீர் மீன் செய்யறது தவறு ஒன்றும் இல்லை. பட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு கடல் மீன் வெரி பெஸ்ட். அடுத்த நல்ல குவாலிட்டியான நாட்டு சக்கரைங்க. அதாவது என்ன குவாலிட்டினா சல்ஃபர் இல்லாத சர்க்கரை இருக்கணும். ஓகே, சல்ஃபர் மீடியா அதாவது மைதா இல்லாத சர்க்கரை இருந்தால் போதும். இதுல வந்து பியூரிஃபை பண்றதுக்கு போடுவாங்க கெமிக்கல். ஸோ அதெல்லாம் சர்க்கரை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீடியம், அந்த மீடியம்னா அது ரெண்டுத்தையும் மீனையும் சாப்பிட்ட சக்கரையும் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு பொருளை செய்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோபயோட்டிக்காக தயிர் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் நல்ல கனிஞ்ச வாழைப்பழம், ஆனால் வாழைப்பழத்தில் கட் பண்ணி பேஸ்ட் வச்சிருக்காங்க. எல்லாமே தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் வந்து என்னன்னா நன்மை செய்வது நுண்ணுயிர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். அதனால வந்து நல்லா வினை புரிஞ்சு மீன் நம்ம சூப்பர் ரெடி ஆகும். முக்கியமாக நம்ம மீடியமாக கனிஞ்ச வாழைப்பழங்கள். வாழைப்பழம் பொட்டாசியம் தென்னிச்சா இருக்கும். பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் நிறைய மெக்னீசியம் அதிகமாக இருக்கும். ஒரு உயவு பொருளா செயல்படும். ஒன்னே உறவாடுறதுக்கு ஒரு பெரிய பெஸ்ட் மீடியமா இருக்கும். அடுத்து நம்ம டேட்ஸ் சேர்க்கிறோம். பேரிச்சம்பழம். ஆனால் பேரிச்சம்பழத்தை கொடுக்கணும். அதாவது 30 கிலோ நம்ம மீன் அமிலம் செய்யணும். 30 கிலோ நாட்டு சக்கரை இருக்கு. 30 கிலோ ரொம்ப பெஸ்ட். 1 கிலோ சேர்ந்துருக்கலாம். வாழைப்பழம் வந்து ஒரு 2 கிலோ சேர்ந்துருக்கோம். பேரிச்சம்பழம் அரை கிலோ போதும். ஒரு பாக்கெட் போதும். அரை கிலோ பேரிச்சம்பழம் போட்டுக்கோம். தயிர் வந்து ஒரு 200 ml போட்டுக்கோம். அவ்வளோதான் அளவு. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஷியோ. அதாவது 10 கிலோ மீன் அமிலம் செய்யணும்னா 10 கிலோ மீன் இருக்கணும், 11 கிலோ நாட்டு சக்கரை இருக்கணும், ஒரு அரை கிலோ 1 கிலோ வாழைப்பழம், ஒரு 1/4 கிலோ 250 கிராம் பேரிச்சம்பழம், 100 கிராம் தயிர். இதான் ரேஷியோ. நீங்க எத்தனை கிலோ வேணா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதனால அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணா ஒரு பஞ்சாம் அந்த மாதிரி ஃபிளேவர் வந்துருங்க. ஸோ இந்த ஃபிளேவர் தான் மீன் அமிலத்து நம்மளோட மேம்படுத்தப்பட்ட மீன் அமிலத்துக்கு ஒரு முக்கியமான அந்த குவாலிட்டி டென்சிட்டி. அந்த மீன் அமிலம் வந்து 1.300 கிராம் வெயிட் இருக்கும். 1.350 வெயிட், 1 லிட்டரோட வெயிட். அந்த டென்சிட்டி அப்படி வருதா நல்லா கரைஞ்சி எவ்வளோ அந்த கொழுப்புகள் திசுக்கெல்லாம் கரைஞ்சி வருதோ அந்த பயிர் வந்து செழுமையா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் முன்னோர்களும் பண்ணியிருக்காங்க. அது பேர் குணகம் சொல்லுவாங்க ட்ரெடிஷன் மெத்தட்ல. நாயோ இல்லை வீட்டு விலங்கு இருந்துச்சுன்னா பானையில போட்டு வெள்ளம் போட்டு ட்ரெடிஷன் அதெல்லாம் குறிப்பெல்லாம் இருக்கு. குணகம் சொல்லுவாங்க. வராக குணகம் சொல்லுவாங்க. முக்கியமாக பண்டிகை இறைச்சலை பண்ணுவாங்க. வராக குணகம் சொல்லுவாங்க. அதுல வந்து பயிர் இன்னும் பூஸ்டா இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம நடைமுறை சாத்தியங்கள நம்ம பண்ணாம இருக்கோம். மீன் அமிலத்தை விட பல மடங்கு பவர் வராக குணகம் சொல்லி பண்டிகை இறைச்சலை பண்றது. பட் நம்ம மீன் வேஸ்ட் ஈஸியாக பண்ணிட்டு இருக்கோங்களா? அது நம்ம இப்போ நம்ம பழைய வழக்கத்துல பார்த்தா ஒரு நாயோ கன்றோ இருந்துச்சுன்னா ஒரு மரத்துக்கீழே புதைக்க சொல்லுவாங்க. புதைச்சுன்னா திசுக்கள் முழுக்க மண்ணில் மக்கி உரமா இருப்ப அந்த மரம் நிறைய காய்க்கும். ஒரு முருங்கை மரம், மாமரம், அது எக்ஸாம்பிள். அதாவது விலங்கு திசுக்கள்ல நிறைய அமினோ ஆசிட்ஸ், நிறைய வந்து புரோட்டீன்ஸ் இருக்கிறதால அது மரத்துக்கு அபரிதமான சத்துக்களை கொடுக்கும். வேற ஒன்று தான் சிம்பிள் கான்செப்ட். அதான் பண்றப்ப அது சக்கரை போடும் போது ரொம்ப பல மடங்கு பெருகும். அதாவது ஃபெர்மெண்டேஷன்ல. ஓகேங்களா? நம்ம மீன் அமிலத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி முக்கியமான காரணம் இந்த மாதிரி நம்ம பேரல் யூஸ் பண்றோம். பிளாஸ்டிக் பேரல் தான் மீன் அமிலம் பண்ணோம். அப்பதான் ரியாக்ட் ஆகாது. நீங்க கெமிக்கல்லாம் வந்து கெமிக்கல் ரியாக்ட் ஆகக்கூடாதுன்னா நம்ம பிளாஸ்டிக் கண்டென்ட் யூஸ் பண்ணுங்க. இதுவே அதாவது இரும்போ அதெல்லாம் பண்றப்ப கெமிக்கல் ரியாக்ட் ஆகும். அதனால பிளாஸ்டிக் வெரி பெஸ்ட். திக்கான பிளாஸ்டிக் ஆகும். அது மாதிரி நம்ம மீன் அமிலத்தை என்ன சிறப்புனா நம்ம பழைய மதர் சொல்லக்கூடிய
நம்ம 6 வருஷமா 7 வருஷம் மீன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த மதர் இன்னும் நம்ம மெயின்டைன் பண்றோம். அந்த பழைய மதர் நம்ம தொடர்ந்து கொடுக்குறப்ப ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், அதாவது நொதித்தல் நடைமுறையில பழைய பொருள் நம்ம கொடுக்குறப்ப ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி காரணம், அது முக்கியமான காரணம் அந்த பழைய மதர் கல்ச்சர், தாய் திரவம். அதான் அதை கொடுத்துட்டே இருக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும். மீனை போனா மச்சு பொடி மச்சு அது மாதிரி மீன் நம்ம போறப்ப மீன் வந்து மீன் வேஸ்ட் குறைஞ்சபட்சம் மீன் வேஸ்ட் மார்க்கெட்ல இருந்து குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டணும். நீங்க டைம் ஆக ஆக அதுல பாக்டீரியல் ரியாக்ஷன் ஓவராகி அதோட குவாலிட்டி குறையும். அதுல ஈக்களோட லார்வாக்கெல்லாம் முட்டை போடும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இங்க பாருங்க, மார்க்கெட் மணி இப்போ 11 காலைல 10-10:30 மணிக்கு எட்டி கிளீன் பண்ணி பண்ணி அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக போகிறப்ப உங்களுக்கு இன்னும் குவாலிட்டி நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறப்ப நம்ம தரம் கிடைக்கும். அடுத்து நாட்டு சக்கரை, ஆனால் அந்த இதை பேஸ்ட்டை போட்டுருங்க, பேஸ்ட்டை பார்த்து போட்டுருங்க. ஐயோ, இந்த மீனை போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து போகிறது வாழைப்பழம். வாழைப்பழம் பறிச்சுமா இந்த உயவு பொருள் இதை போடுறப்ப ஒன்னோட ஒன்று மீனும் சர்க்கரையும் ஒன்னோட ஒன்று வினை பெறுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு வே தான். ஸோ இதில் நிறைய விவசாயிகள் பப்பாளி மரம் போடுறாங்க, முருங்கைக்கீரை போடுறாங்க, சப்போட்டா பழம் போடுறாங்க. அதெல்லாம் அவங்க விருப்பம், தாராளமாக போடலாம், எந்த பொருள்னா போடலாம், தவறில்லை. பட் இது ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட். வாழைப்பழமும் சேர்ச்சமாக நாம உருவாக்கி வச்சிருக்கோம், நம்ம முன்னாடி சொன்னதை வச்சு. நீங்கள் எதனா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கரும்பு சாறு போடுறாங்க, கரும்பு சாறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கரைசல் போடுறாங்க. அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதில் குவாலிட்டி கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம், பட் இது ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ முக்கியமாக நம்ம மீனில் இந்த சக்கரை வினைபுரிகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பஞ்சாமதம் நல்லா வாசனை வந்துடும். இப்போயே மீன் வந்து ஒரு பேட்ச் முள்ளான பொருள். இது வினைபுரிஞ்சு 30-40 நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல, அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாசம் அடிக்கும், ஒரு பதார்த்தோட வாசம் அடிக்கும். அப்போ எப்படின்னா இந்த வினைபுரிஞ்சு கெட்ட செய்கிற பாக்டீரியா இருந்து நன்மை செய்கிற பாக்டீரியா அதிகரிக்கிறதுக்கான அறிகுறி இது. ஓகேங்களா? அந்த ப்ரோசன் நடக்கிறதுக்கு எப்படியும் வந்து நமக்கு ஒரு 30 to 40 நாள் ஆகும். ஒரு லைஃப் சைக்கிள் முடிஞ்சிடும். ஒரு லைஃப் சைக்கிள் 21 நாள், ஒரு 20-40 நாளுக்கு அப்புறம் நல்ல குவாலிட்டி இருக்குது. பட் நம்ம யூடியூப் ஆர்கனையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பாருங்க, இங்கே ஒரு 40-50 பால் இருக்குது. எல்லாம் வீட்டில் கொஞ்சம் வச்சிருக்கோம். நம்ம ஒரு 70 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ தான் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கிடைக்கும். அது மாதிரி நம்ம மதர் கொடுக்குறோம். எப்பயும் மதர் கொடுத்தாலே இப்போ தயிர் ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் புறம்போர் புளிச்ச போது தான் 1 நாள் ரெடி, 1/2 நாள் 1/2 நாள் ரெடி ஆகும். அது மாதிரி நம்ம இந்த வினையை இன்னும் ஃபாஸ்டன் பண்ணுறோம், அதை அதிகப்படுத்தணும். ஸோ அப்போ நம்ம இப்படி பண்ணுறதால நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான நம்ம முறையிலையும் ஒரே தரத்துலையும் நமக்கு கிடைக்குது. ஆனால் அதை ஊற்றுங்கண்ணா, தாய் திரவம் மதர் கல்ச்சர் மாதிரி ஊற்றுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும், ஒரே குவாலிட்டி. அது மாதிரி நம்ம மீன் நமக்கு முக்கியமான ப்ராசஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நிறைய பேர் அப்படியே மேலே கொட்டிடுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. ஒன்னோட ஒன்று முனைப்பு இருக்குது. நல்லா நீங்கள் எவ்வளோ கலந்து விடுறீங்களோ நல்லா கலக்க தான் உங்களுக்கு அந்த ரெடி ஆகிற ப்ராசஸ் சீக்கிரமாகும். அது மாதிரி இப்போ நம்ம இந்த மீன் நம்ம ஒரு கிணட்டானா அதில் கேப்பில் ஒரு சில விஷயத்தை சொல்லிக்கலாம். நிறைய விவசாயிகள் வந்து இந்த மீன் நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. தப்பா எப்படின்னா, இது ஒரு லிட்டர் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml கணக்கு பண்ணி ஒரு 100 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் கலக்கலாம். கலந்து அடிச்சால் ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும், ரொம்ப அதிகமாக ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட் காசப்பட்டு நிறைய ஓவர்டோஸ் கொடுத்து பயிரை கருக வச்சுறாங்க. அதே மாதிரி மீனம் அடிக்கிறப்ப கம்பல்சரி அடி ஈரம் இருக்கணும். அதாவது பயிரில் அடி ஈரம் இருக்கணும். அடி இல்லாம போது தான் பயிர் கருகிடும். அது கோடையில வறட்சியில தண்ணி பாசாம நீங்க கொடுத்தீங்கன்னா பயிர் தாங்காது, கருகிடும். ஏன்னா ஃபுல்லா அமினோ ஆசிட் அசிடிக். இதுல பிஹெச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 4.8 4 அந்த மாதிரி தான் இருக்கும். பிஹெச் வந்து முழுக்க ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மாதிரி இது கிட்டத்தட்ட இதெல்லாம். அந்த அளவு அமிலத்தன்மையுள்ள ஒரு பொருளை நம்ம கொண்டு போய் பயிர் மேல சாஃப்டான மேல தரிச்சு அதில் எம்சைம்ஸ் எல்லாம் வந்து சுருங்கிடும், போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவ் ஆகுது. அப்ப நீங்க அந்த உச்சி வெயில் அடிக்கூடாது, நல்லா டைல்யூட் பண்ணி அடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவ் மேல பண்ணி ரொம்ப அடிச்சீங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் மாதிரி படிஞ்சிடும். அது மெயின் முக்கியமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் 4 மணிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம் நல்லா டெவலப் ஆகும். ஈரப்பதம் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து சன்லைட் இல்லாதப்ப நல்லா டெவலப் ஆகும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி நிறைய விவசாயிகள் கேட்டீங்கன்னா மீன் அமில வந்து எந்த பயிருக்கு சிறப்புன்னு கேட்குறாங்க. மீன் அமிலம் எல்லா பயிருக்கும் சிறப்பு, A to Z. நம்ம வந்து நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு மீன் அமிலம் விற்பனை ஆரம்பிச்சு 7 வருஷத்துல நம்ம கொடுக்காத பயிரே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏலத்தோட்டம், காஃபி தோட்டம், டீ எஸ்டேட்டு, ஹை பாலினேஷன்ல பண்ற கேப்சிகம் கொடுத்துருக்கோம், ஆந்தூரியம் துலீஃப் மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எலுமிச்சை, வாழை, கரும்பு நம்ம கொடுக்காத பயிர் இல்லை, அத்தனை பயிரும் பெஸ்ட் ரிசல்ட் இதுதான். அதனால பட் நம்ம அதிகமாக கொடுக்க போது தென்னை விவசாயிகள் கொடுத்துருக்கோம். கொங்கு பெல்ட் ஃபுல்லாக நம்ம மீன் போயிட்டு இருக்கோம். தென்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ரிசல்ட், ரொம்ப ஒரு அபரிதமான வளர்ச்சி கொடுத்து தென்னைக்கு தான் மீன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அமினோ ஆசிட் வந்து தென்னை வந்து சக் பண்ணி அது ஒரு புல்ல அதாவது ஈஸியாக சக் பண்ணி எடுத்து மேலே கொடுக்குறதால ஃபாஸ்ட் ரிசல்ட். காய்க்காத மரத்தையும் காய்க்க வைக்கும், பூக்காத மரத்தையும் பூக்க வைக்கின்றது தென்னை தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு மரத்துக்கு 50 ml தென்னை மரத்து நீங்க கொடுத்தாலே போதும். மீன் நம்ம தண்ணியில கலந்து வேற சுற்றி ஊத்தாலும் போதும். நீங்க ரூட் ஃபீடிங் கூட பண்ணதில்லை, ரூட் ஃபீடிங் பண்ண 30 ml போதும். அற்புதமான ரிசல்ட். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாய மேலே கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் பெஸ்ட் ரிசல்ட் தான். தமிழக முழுக்கல நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு ஃபுல்லா, மகாராஷ்டிரா நம்ம மீன் நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மீன் அமிலம் தென்னைக்கு வெரி வெரி பெஸ்ட். ஓகேங்களா? அது இல்லாமல் மற்ற எல்லா பேரும் கொடுக்கலாம். அந்த மாதிரி மீன் அமிலத்தை வந்து நிறைய விவசாயம் என்ன கேட்கறதுனா வேறு வழியாக தரலாமா மேலே தெளிக்கிறது பெஸ்ட் கேட்குறாங்க. ரெண்டுமே பெஸ்ட்டுங்க. பயிரை பொறுத்து சூழலை பொறுத்து. ஆரம்ப காலகட்டத்தில் நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக வேணும், பச்சை வேணும்னா நீங்கள் மேலே கொடுங்க. இல்லை கீழே கொஞ்சம் பயிர் மந்தமாக இருக்கு, மண் சாஃப்டாக வேணும், மண்புழு அதிகமான தரையில் கொடுங்க. அவ்வளோ சிம்பிள். மேலே கொடுக்குறமான ஏக்கருக்கு 1 லிட்டர் 1 லிட்டர் செலவாகும். தரையில் கொடுக்குறமான உங்களுக்கு ஒரு 3 லிட்டர் செலவாகும். அந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும். பெரிய பயிராக இருக்கு, தென்னந்தோட்டம் மாதிரி பாக்கு தோட்டம் மாதிரி ஒரு 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க வாய்க்கால் வழி பாசனத்துக்கு. சரிங்களா? சரி, நீங்கள் சொல்லியிருந்தீங்க தென்னைக்கு வந்து கொடுத்தாங்க. மீனமில் கொடுக்கறதுல தென்னையில எத்தனை அளவுக்கு காய் காய்ச்சுதா, அதுக்கப்புறம் என்ன காய் காய்ச்சா சொல்லுங்க. முக்கியமானது நம்ம நிறைய ரிசல்ட் இருக்கு தென்னை விவசாயம். தென்னையில வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்பு நிறைய ஆகும். முதல்ல வந்து குறும்ப வருது ரொம்ப குறையும். நீங்க தென்னை நிறைய நோய்கள் வருது. முதல்ல நீங்க தென்னை மட்டைகள்லாம் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடும். தென்னை மட்டைலாம் பச்சை பிடிச்சி நல்லா விரிஞ்சதால போட்டோசில் ஆக்டிவாக நிறைய காய்கள் காய்க்கும். அந்த மாதிரி காய்கள் உள் அந்த இன்னர் பருப்போட குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், காய்கள் பெருசாகும். இப்போ 10 காய் காய்க்கிற பால் 2 காய் 3 காய் சேர்றப்ப உங்களுக்கு வந்து 3 4 30 20 அதாவது வந்து உங்களுக்கு அவுட் இன்க்ரீஸ் ஆகும். விவசாயிக்கு நல்லா லாபம் ஆயிட்டாங்க. ஆனால் விவசாய பெருமை ரொம்ப சொந்தம். நிறைய ரெக்கமெண்டேஷன் எனக்கு வந்து அதிக ரெக்கமெண்டேஷன் வருது ஒரு விவசாயத்துல தென்னை விவசாயம் தான். திரும்ப திரும்ப பக்கத்தோட சொல்றது அவங்க சொல்றது அப்படின்னு நம்ம தமிழகம் முழுக்க கொடுத்துட்ருக்கோம், தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு பெஸ்ட் ரிசல்ட்னா மீன் அமிலம். எனக்கு தென்னை ரொம்ப பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். மற்ற நீங்கள் நெல் வேர்க்கடலாம் அடிச்சா 3 நாள் ரிசல்ட். பட் அதை தாண்டி தென்னை விவசாயம் ரொம்ப விரும்புறாங்க மீன் அமிலத்தை. எத்தனை நாள் வரைக்கும் பயன்படுத்துவாங்க? நம்ம மீன் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் நேரில் வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 இயர்ஸ் வரைக்கும் அது ஆக்டிவாகவே இருக்கும், பயன்படுத்தலாம். 2 இயர்ஸ் மேலே வச்சு விவசாயம் பயன்படுத்துறது நான் 2 இயர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஆமாம் இது பாருங்க, இப்போ கிட்ட பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட பாருங்க அது நம்ம போட்ட மீன் அமிலம் ஒரு பஞ்சாமத கண்டிஷனுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்களா. இந்த மாதிரி மீன் நாட்டு சக்கரையும் அந்த பழம் ஒன்னோட ஒன்று வினை புரிஞ்சு ஒரு கொலப்பா ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ரெடியானது நம்ம ஒரு பாலி ஷீட்டை வச்சு மூடி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பாலி கண்ட ஷீட்டை வச்சு வெயிட் வச்சு மேலே மூடி விட்டுரும். ஏன்னா உள்ள காற்று போகாத ரியாக்ஷன், அதாவது காற்று இல்லாத நோய்த்தல் முறைன்னு சொல்லுவாங்க இதை. அப்படி நடைபெறப்போ உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகும், தேவையான பாக்டீரியா உள்ள போகுது. சில மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடும். திரும்ப திரும்ப சொல்ல 21 days மீன் ரெடி ஆகும். பட் வந்து கமர்ஷியலாக நம்ம கொடுக்குறதாலையும் மீனவள் முழுமையான நன்மை நமக்கு நம்ம 70 நாள் 80 நாள் 100 நாள் ஊற வைக்கிறோம். அது மாதிரி ஊற வைக்கிறப்ப குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மீனமில் சில பேருக்கு எத்தனை நாள் வடிக்கட்டான்னு உங்க சொந்த தேவை 21 நாளில் வடிக்கட்ட ஆரம்பிக்கிறா. ஒரு சொல்லி வடிக்கணுமா வச்சலாம் உங்க விருப்பம் தான். நீங்க வைக்க நொய்த்து அதோட குவாலிட்டி தரம் இன்க்ரீஸ் ஆகும். நொய்த்தல் செயல்முறையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள் நொதிக்குதோ, இப்போ ஓயிலாம் சொல்லுவாங்க ரெஸ்ட் ஆகல 100 வருஷம் பழமையானது 200 வருஷம் பழமை. நீங்க எத்தனை நாள் நொய்க்கி விட்டாலும் அதோட செயல்பாடு நடந்துட்டே இருக்கும். ரொம்ப அந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு தரம் வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். இது மாதிரி உங்களுக்கு தரமான மீனமில் வேணுமா சந்தேகம் தான் நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்போ பாருங்க மிக்ஸ் நல்லா கலந்தா பாருங்க, எடுத்து காமிங்க. நாங்கள் பாருங்க மீன் ரெடியான மாதிரி இப்படி ஆயிடும். அந்த அளவு நம்ம மிக்ஸ் பண்ணாதான் அந்த குவாலிட்டி அந்த டைமுக்குள்ள ரெடி ஆகும். இது முக்கியமான ப்ராசஸ். இது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க.